ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்காடு இப்போ இந்த பார்ட் 2 போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தாங்க. டே 1 எங்கே போகணும், என்னென்ன பண்ணுன்றது தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஏற்காடோட மேப்புங்க. இதுலேயே நம்மளுக்கு ரூட் கிளியராக இருக்குது. இதை பார்த்து கூட ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் போன அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 47th மலர் கண்காட்சி தாங்க அண்ணா பார்க்கில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடேவே மார்னிங் போய்ட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு 2 hours எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் மத்தியானமாக கிளம்புனோம். சரி, கிளம்பும்போது மணி பார்த்திங்கன்னா 1:30 2 ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டோம். அது நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் இங்கே கிளம்புனா அண்ணா பார்க்குக்கு வந்தோம். பக்கத்துலேயே தான் எங்களுக்கு காட்டேஜு. ஸோ அங்கேருந்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes கூட அவ்வளோ வந்துட்டோம். பெரியவங்களுக்கு இதில் டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 rupees, சின்ன பசங்களுக்கு 25 rupees. டிக்கெட் வாங்கிட்டு அந்த பக்கம் வழி இல்லை, ஏன்னா இது 47th மலர் கண்காட்சிங்க. அதனால் கூட்டம் அதிகம்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக இன்னொரு கேட்டில் சுற்றிட்டு வந்து டிக்கெட் காமிச்சோம். பார்த்துட்டு உள்ளே அவங்க செக் பண்ணிவிட்டு அமிச்சாங்க. இங்கே பாருங்கள், வந்தோடனே என்ட்ரன்ஸில் பூ டெக்கரேஷன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இதுமாரி பூலாம் அழகழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பூவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் கேபேஜு. ஸோ நல்லா இது ஒரு பூ மாதிரியே மேலே வந்திருக்கு. எல்லாமே 47th மலர் கண்காட்சினால ஃபுல் ஃப்ளார் ஷோ தாங்க. எங்கே பார்த்தாலும் பூக்கள் டெக்கரேஷன் தாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கங்கே நிற்கிறோம். இது கூட்டம் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடுன்றதுனால எல்லா இடத்துலையும் ஆள் நின்று தான் எங்களால் ஃபோட்டோ பிடிக்க முடிஞ்சது. உடனே மூவ் ஆக முடியல. இந்த இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு ஆக்டோபஸும், இந்த பக்கம் மீன், இந்த பக்கம் இது எல்லாமே பூவிலே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சிப்பி பாருங்கள், முத்து, அதுக்குள்ளே முத்து இருக்க மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ஸ்டார் ஃபிஷ்ஷு. அதுமாதிரி ஒன்று ஒன்றும் அழகாக. இந்த மீன் பாருங்கள் அழகாக இருக்குது. கடல்வாழ் உயிரினம் சொல்லிட்டு டாபிக் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள், ஒவ்வொரு பூக்களும் வித்தியாசமாக அழகாகவும் இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் இந்த அளவுக்கு கிடைக்கல. இது டேரி பாருங்கள், இதில் கலர் கலராக வேறு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் நிற்கக்கூட முடியல, ஆள் வந்துகிட்டே இருக்காங்களா. ஸோ மூவ் ஆகிட்டு தான். இந்த பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அந்த டிசம்பர் கலரில் அழகாக இருந்துச்சு அது. இது ரெட் சூரியகாந்தியா டேரி. ஸோ எதையுமே விட்டு வர மனசு இல்லை. எனக்கும் பூக்கள் ரொம்ப பிடிக்கும். பட் டைம் ஆகுது, கூட்டம் வேறு. ஸோ மூவ் ஆகிட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே வந்தால் ஃபுல்லாக இந்த இடத்துல பாருங்கள் லைட் மாதிரி போட்டு அந்த இடத்துல போகிறாங்க. ஈவினிங் தான் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஈவினிங் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேவே நிறைய நேரம் அண்ணா பார்க்கில் தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது பாருங்கள் அழகாக மலர் வளைய மாதிரி அதுக்குள்ளே போகிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ நடந்து போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே விளையிற பொருட்கள்லாம் கடைகள் இருந்துச்சு. ஸோ இதில் என் பையனை வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். இந்த லைனாக பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸுக்கு அழகாக பூக்கள் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள், மேலேருந்து நான் எடுத்தேன். இங்கே தான் ஃபுல்லாக நிறைய பூக்கள். இது பாருங்கள் மிக்கி மவுஸும் இதுவும் இருக்க மாதிரி. ஸோ பூவிலே பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. இந்த ஃப்ளார்ஸ் பாருங்கள் புக்கையிலலாம் வருமே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 47th மலர் கண்காட்சி. லைட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பூக்கள், நிறைய கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த பூக்கள்லேயே தொட்டிலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் வந்தால் ஃபுல் லைனும் பூக்கள் தாங்க. டிஃப்ரெண்ட் பூக்கள், டிஃப்ரெண்ட் பிளான்ட். அதோட பேர் கூட இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பாருங்கள் இதில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த டேரியிலே வித்தியாசமான டேரி. இந்த மாதிரி டார்க் கலர் அழகாக இருக்குது. இது லைட்டு டார்க்கு, இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பூக்களும் அழகாக இருந்துச்சு.
பூவை 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 பூவே பூவை 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 பூவே அப்படின்னு பாடணும் போல் இருக்குது. அவ்வளோ பூக்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு சயின்ஸில் ஒரு பேர் இருக்கும்ல, அது என்ன பேருன்னு அங்கே பாருங்கள் போர்டு மாதிரி அந்த தொட்டிலே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூக்களோட என்ன பேருன்ட்டு. ஸோ லைனாக இருக்குது பாருங்கள். இது காக்ஸ் காம்ப், அது கோழி கொண்டை பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. இது சூப்பராக இருக்கும். இப்போ இது வாடாமல்லி. அப்புறம் இது வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் பேர். ஸோ இதுமாரி ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக அங்கங்கே வித்தியாசமான பூக்கள், வித்தியாசமான இலைகள். அதோடய இலைகள் பார்த்திங்களோ ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தது. இதோ அங்கேயும் நான் காமிச்சிடலாங்க. இது ஒரு பூ மாதிரியும் இருக்குது, அது என்னன்னு தெரியல எனக்கு. கேபேஜ் மாதிரியும் இருந்துச்சு. இது பாருங்கள், இதுதான் எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அங்கே நிற்க வச்சேன் பையனையும் இந்த ஃபோட்டோலாம் அங்கங்கே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இவங்க 2 பேரும் நீ ஹஸ்பண்ட் எப்போ பாரு வரமாட்டார், அவரை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பாருங்கள் இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பூ அழகாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டாம் அண்ட் ஜெரி. ஸோ அங்கேயும் நிற்க வச்சேன் பையனை எடுத்துட்டேன். ஏன்னா 90s கிட்ஸ்க்கு தெரியாதில்ல, டாம் அண்ட் ஜெரினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது பாருங்கள் சேவ் த கேர்ள் சைல்டுன்னு ஒரு டாபிக் இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த பூக்கள் ரொம்ப அருமை. இது எங்கே வரும் கண்ணாடி மலைகள் இருந்தது, அதையும் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் விண்மில் மாரி ரெடி பண்ணியிருந்தாங்க. விண்மில் இது ஃபுல்லாக பூக்கள்லே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுதாங்க இது சேவ் வாட்டர் சொல்லிட்டு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா சேவ் வாட்டர் அண்டு சேவ் ட்ரீ அது மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நல்ல ஒரு கான்செப்ட். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்காக மரத்தை வந்து வெட்டுற மாதிரியும் அது வேணான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா என் பையன் அந்த டாப்பிக்கில் கலந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ட்ராயிங் காம்படிஷனில் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ அதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு, சொல்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் ஏற்காட்டில் என்னென்ன விளையிற பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஏற்காடில் இது முடவாட்டு கிழங்கு ஸ்பெஷல், இந்த சூப்பு தாங்க இதில் ஸ்பெஷல். அந்த கிழங்கு எடுத்து சூப்பாக வச்சு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்வார், கேளுங்க. நல்லா இருக்கா? ஸோ இதோட சத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி வராமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எலும்புகள்லாம். அப்புறம் பாருங்கள் இந்த கண்ணாடி மலைகளில் இருக்க பூக்கள் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அது கலர் பாருங்கள், லைட் கலர், அது கூட ஒயிட்டோட இதுவும் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேப்பர் பூவாக இருந்துச்சு, கிட்ட போய் பார்த்தா உண்மையான பூ தான், ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ட காமிக்கிற பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் அங்கே விளையாடுறேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த காலியாக இடம் நல்லா ஸ்பேஸ் இருக்குதுன்னு விளையாடிட்டு இருந்தான். பில்தரையில் இந்த பூக்கள் இருக்கவே அருமையாக இருக்குது, நான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா அடிடான்னு. அதில் நான் ஸ்லோ மோஷனில் எடுத்த வீடியோ தாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் ஃபோனில் இருக்கிறதே நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பண்ணேன், இப்போ யூஸ் பண்ணுறேன். படத்துலலாம் வருவாங்களே திரும்பி பொறுமையாக அதேமாரி வச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கேமராவே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவங்க அப்பாவை எழுதிட்டு வாப்பா நம்மளை 2 பேரும் சேர்ந்து போகலான்னு இட்டுட்டு போனான்.
என்னையும் பையனையும் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறேன், நீங்கள் போங்கன்னு ஹஸ்பண்ட் எடுத்தார். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மேலே லைட் செட்டிங் போட்டு நல்லா அழகாக இருக்குது. ஈவினிங் தான் இது நல்லா ஆன் ஆகுனாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது உள்ளேயும் போனீங்கன்னா ஃபுல்லாக பூ டெக்கரேஷன் தாங்க. ஸோ இது போனீங்கன்னா சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன்லாம் இருக்குது. ஸோ தண்ணி வருது. இதுவும் ஃப்ளவர்ஸை சுற்றி சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் தான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மலை, இந்த பில்லு, அப்புறம் இந்த ஃபாக் சூழ்ந்துருக்கிறது, இந்த ஃபவுண்டைன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. கண்கள்லாம் காட்சியாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த ஃபவுண்டைன் நல்லா வருது. இதை ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது எப்படி விழுது பொறுமையாக, இது பார்த்தா இன்னும் அருமையாக இருந்துச்சு. இவ்வளோ பொறுமையாக அழகாக வருது பாருங்கள். இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நான் மெய் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்களா, ஸ்லோ மோஷனில் இதை எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஸோ அவர் எடுத்தார். பூ மேலே டச் பண்ணல, நான் டச் பண்ணாமல் தாங்க பண்ணேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது தொடர்ந்து நம்ம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து நிற்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.